அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய பிஆர் மேக்ஸ் அகாடமியில் பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, ஆர்ட்ஸ் டிஆர்பி, டிஎன்செட், டிஎன்பிஎஸ்சி கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன்ஸ், இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கெல்லாம் ஆன்லைன் கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம். இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் ஆப்பில் தான் கிளாஸஸ் எடுப்போம். லைவ் கிளாஸ் வரும். லைவ் முடிந்த பின்பு அந்த கிளாஸஸை ரெக்கார்டிங்லையும் பார்த்துக்கலாம். ஷார்ட்கட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின்ஸ், டிஸ்கஷன்ஸ், டெஸ்ட் சீரீஸ், மெட்டீரியல் இதெல்லாம் இந்த கோச்சிங்கில் இன்க்ளூட் ஆகும். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ். சிம்பிள் பெண்டுலம் நம்ம எல்லாருமே பிசிக்ஸ் லேப் கண்டிப்பாக அட்டன் பண்ணியிருப்போம். மேத்தமெட்டிக்ஸ் மேஜர் எல்லாமே கண்டிப்பாக இந்த சிம்பிள் பெண்டுலத்தை நம்ம பார்த்துருப்போம். ஸோ இது பாபு, லென்த் எல், ஒரு டைம்க்கு அப்புறம் இங்கே ஆசிலேஷன்ல இந்த இடத்துல பொசிஷன்ல இருக்கு. பாபு எம், பாபோட மாஸ் வந்து எம், லென்த் எல், இங்கே அதே டிஸ்டன்ஸ் தான் எல். இப்படி தள்ளி இருக்கனால நமக்கு அது ஷார்ட்டா இருக்கிற மாதிரி தெரியுது. பட் ரெண்டும் ஈக்குவல் தான். இங்கேயும் எல் தான் லென்த், இங்கேயும் லென்த் எல் தான். பாபோட மாஸ் இங்கேயும் எம் தான், இங்கேயும் எம் தான். கன்ஸ்டன்ட் பிக்ஸடா இருக்கும், லென்த் பிக்ஸடா இருக்கும். தென் பாபோட மாஸ் எம்மும் பிக்ஸடா இருக்கும். அப்ப இங்க ஒரே ஒரு ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட், அது வந்து தீட்டா. Q1 is equal to theta. ஒரே ஒரு ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் மட்டும்தான். சோ இதுதான் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட். அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இதுதான். ஓகேவா? எஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ். ஓகே, இப்ப கைனடிக் எனர்ஜி T நான் எப்படி டிஃபைன் பண்றேன்னு பாருங்க. half mv². v வேற ஒண்ணும் இல்ல, டிஸ்பிளேஸ்மெண்ட் s தானே, ds/dt s டாட். s வந்து arc length, வில்லி நீளம். அந்த ஃபார்முலா நமக்கு தெரியும் தானே. angle is equal to arc length divided by radius. இந்த ஃபார்முலா தெரியும். இங்க ரேடியஸ் கிடையாது, அதுக்கு பதிலா l, அந்த ஃபிக்ஸட் லென்த் l தான் நம்ம யூஸ் பண்ணணும். arc length s, ரேடியஸ்க்கு பதிலா அந்த l, ஃபிக்ஸட் லென்த் l, angle theta. So s is equal to l theta. v is equal to s dot ds/dt. So d by dt of l theta, l constant, d theta by dt theta dot. v க்கு நம்ம theta dot யூஸ் பண்ணலாம். v squared is equal to l squared theta dot square. So t is equal to half mv squared m l squared theta dot square. So first keynote, kinetic energy of a simple pendulum. T is equal to half m l squared theta dot square. First keynote note பண்ணிக்கோங்க. Then potential energy V is equal to mgh. இங்க என்ன ஹைட் இருக்கு பாருங்க, இனிஷியலா இருக்கு. இந்த இடத்துல பாப் இங்க இருக்கு. ஒரு டைம்க்கு அப்புறம் ஆசிலேட் ஆகும்போது இந்த இடத்துக்கு போகுதுல, ஒரு ஹைட் டிஃபரன்ஸ நம்மளால பார்க்க முடியுது. என்னால பார்க்க முடியுது, நம்மளால பார்க்க முடியுது. இங்க பாப் இருக்கா? அப்ப இந்த இடத்துல இப்படி நீங்க ஒரு லைன் போடுங்க. இததான் அந்த ஹைட் டிஃபரன்ஸ் சொல்றேன். இதுதான் h. இந்த h கால்குலேட் பண்ணணும். ஃபுல் டிஸ்டன்ஸ் இது வந்து l, இந்த டிஸ்டன்ஸ் என்னது l, இதுதான் நம்மளுடைய h. ஓகே, தீட்டா இருக்கு. cos தீட்டா என்னன்னு பாருங்க, adjacent side by hypotenuse. hypotenuse ஓட பிளேஸ்ல நமக்கு என்ன இருக்கு, l. இது வந்து நமக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தானே, adjacent by l. So adjacent side is equal to l cos theta. Adjacent side is equal to l cos theta. இது ஆப்போசிட், இதுதான் adjacent side. So இந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு எவ்வளவு கிடைக்குது, l cos theta. டோட்டல் டிஸ்டன்ஸ் l, இந்த பர்టిక్యులர் போர்ஷனோட டிஸ்டன்ஸ் வந்து l cos theta. So h வேற ஒண்ணும் இல்ல, l minus l cos theta. l ல இருந்து நீங்க l cos theta வை சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா அதுதான் h. v is equal to mg, h க்கு பதிலா l minus l cos theta. செகண்ட் கீனோட், சிம்பிள் பெண்டுலத்துடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி. எல்லாமே டிஆர்பி பாலிடெக்னிக்ல உங்களுக்கு ஒன் வேர்டா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ பொட்டன்ஷியல் எனர்ஜி is equal to mg l minus l cos theta. அடுத்து லெக்ராஞ்சியன். லெக்ராஞ்சியன் வேற ஒண்ணும் இல்ல, நம்ம கையில கைனடிக் எனர்ஜியும் பொட்டன்ஷியல் எனர்ஜியும் இருக்கு. சோ t is equal to Lagrangian L is equal to t minus v. L is equal to t. What is t? Half m l squared theta dot square minus potential energy V, mg l minus l cos theta. So Lagrangian எழுதியாச்சு L. இது அடுத்த கீனோட். L is equal to half m l squared theta dot square minus mg into l minus l cos theta. இது அடுத்த keynote. ஓகேவா? Then Lagrange's equation. Lagrange's equation என்னன்னு பாருங்க. d by dt of dou l by
இங்க ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் என்னது? ஒரே ஒரு ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் q1 is equal to theta மட்டும்தான். ஒரே ஒரு லக்ராஞ்சிஸ் ஈக்குவேஷன் தான் வரும். ஒரு k ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் இருந்ததுன்னா நீங்க k லக்ராஞ்சிஸ் ஈக்குவேஷன் எழுதலாம். லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் ஜெனரல் ஃபார்ம் k is equal to 1 to up to n வரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்ப d by dt of dou L by dou theta dot minus dou L by dou theta is equal to 0. dou L by dou theta dot dou L by dou theta calculate பண்ணலாம் வாங்க. dou L by dou theta dot எல்லா theta dot வச்சு partial differentiation பண்றோம். அப்ப இது ஃபுல்லா வராது. theta dot square க்கு 2 theta dot 2 cancel ஆயிடும். so m constant L squared constant theta dot square க்கு differentiation 2 theta dot 2 cancel ஆயிடும். so theta dot then dou L by dou theta எல்லா thetaவை வச்சு நீங்க partial differentiation பண்ணும்போது இது ஃபுல்லா constant differentiation 0 minus mg constant L க்கு differentiation 0 then minus L cos theta க்கு differentiation minus sin theta cos theta க்கு differentiation minus sin theta இந்த constant minus L theta variable cos theta இப்ப variable அது கூட இருக்கிறதுனால minus L அப்படியே வந்துரும். தனியா இருக்க constant L க்கு differentiation 0. so dou L by dou theta is equal to minus mg minus L into minus sin theta L sin theta dou L by dou theta dou L by dou theta dot இது நம்ம Lagrange's equationல substitute பண்ணலாமா? இது ஒரு equation 1 எடுத்துக்கலாம். இந்த first equation நம்ம substitute பண்றோம். d by dt of dou L by dou theta dot d by dt of dou L by dou theta dot m L squared theta dot minus dou L by dou theta already இங்க minus இருக்கு. so plus mgl sin theta is equal to 0. இந்த டேர்ம் t வச்சு டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது m கான்ஸ்டன்ட் L ஸ்கொயர் கான்ஸ்டன்ட் theta dot theta டபுள் டாட் வரும் plus mgl sin theta. இதுல பாத்தீங்கன்னா நமக்கு m பக்கம் கொண்டு போயிடலாம் 0 by that number 0 வந்துரும். so பேலன்ஸ் நமக்கு என்னதான் வரும்? இதுல ஒரு L இருக்கும், இதுல theta டபுள் டாட் இருக்கும், ஒரு m போய்டும், ஒரு L போய்டும், g இருக்கும், sin theta இருக்கும் is equal to 0. again ஒரு L நம்ம வெளிய எடுக்கிறோம், theta double dot L வெளிய எடுத்துட்டோம். இதுல L இல்ல but g by L sin theta is equal to இந்த 0 by L again என்ன ஆயிடும் 0 ன்னு வந்துரும். இது வந்து small amplitude oscillationsங்கிறதால இந்த sin thetaவை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? approximate பண்ணி theta ன்னு எடுத்துக்கலாம். theta double dot plus g by L theta is equal to 0. இதுதான் simple pendulumல நம்ம Lagrange's equation சால்வ் பண்ணி கிடைக்கிற அவுட்புட், அதாவது equation of motion using Lagrangian. இது அடுத்த கீனோட். theta double dot plus g by L theta is equal to 0. கண்டிப்பா சிம்பிள் pendulumனா அதனுடைய பீரியட் கேபிட்டல் T உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது வேற ஒண்ணும் இல்ல 2 pi root of L by G. இது அடுத்த கீனோட். நம்ம அப்ப என்னலாம் எழுதணும்? kinetic energy, potential energy, Lagrangian, equation of motion using Lagrange's equation. அந்த Lagrangian யூஸ் பண்ணி நம்ம கொண்டு வர equation of motion இது ஒரு keynote. then period இவ்வளவு keynote நீங்க எழுதிக்கணும். derivation உங்களுக்கு புரிஞ்சாதான் இந்த keynote வந்து பக்கப் பண்றதுக்கு உங்களுக்கு வசதியா. செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். The Lagrangian L of a particle of mass m moving in the plane is L is equal to half m vx squared plus vy squared plus a into x vy minus y vx then px py canonical moment தான் கேட்டிருக்காங்க. சோ நாலு அவுட்புட்ல எது நம்மளுடைய canonical moment px py வருதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப ஈஸி தான். The generalized coordinates q1 q2 up to qk இருக்கும்போது அந்த pk ஓட ஃபார்முலா dou L by dou qk dot dou L by dou qk dot. சோ இந்த given Lagrangianல எதெல்லாம் generalized coordinate இருக்குன்னு பார்க்கலாம். ஒண்ணுல vx நம்மளுடைய velocity தானே vx dx by dt x displacement எடுத்துட்டோம்னா dx by dt x dot அதே மாதிரி vy வேற ஒண்ணும் இல்ல dy by dt இந்த y displacement so y dot given எல்லாம் நம்ம எப்படி எழுதலாம்? இப்ப half m vx square x dot square vy square y dot square plus a உள்ள கொண்டு போயிருங்க ax by க்கு y dot minus ay x dot. okay pk is equal to dou L by dou qk dot. இங்க ரெண்டே ரெண்டு generalized coordinate தான். ஒன்னு q1 is equal to x, இன்னொன்னு q2 is equal to y. okay where dou L by dou x dot இதுதான் நம்மளோட px is equal to dou L by dou x dot. L x dot வச்சு நம்ம partial differentiation பண்ணனும்.
So x dot தான் வேரியபிள், x dot ஸ்கொயருக்கு 2x dot வரும், 2 கேன்சல் ஆயிரும், mx dot இதுக்கு 0, ax y dot க்கு 0, x dot க்கு 1, so minus ay. py வேற ஒண்ணும் இல்ல, dou L by dou y dot. So this is Lagrangian L with respect to y dot partial differentiation பண்ணுங்க. x dot ஸ்கொயருக்கு 0, y dot ஸ்கொயருக்கு 2y dot 2 கேன்சல் ஆயிரும், my dot. Then minus ay x dot க்கு differentiation 0 என with respect to y dot தான பண்றோம், y dot க்கு 1, so plus ax. py is equal to my dot plus ax, px is equal to mx dot minus ay. Again mx dot க்கு நம்ம bx யூஸ் பண்ணிக்கோங்க, mbx minus ay, இது px. py is equal to mvy plus ax. So px, py, mpx minus ay, mvy plus ax. நம்மளுடைய ஆப்ஷன் C. So இன்னைக்கு பார்த்த ரெண்டு கான்செப்ட்மே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you, thanks for watching.